தமிழ்நாட ஏன் எப்ப பார்த்தாலும் யூபியோட கம்பேர் பண்றீங்க? பீகாரோட கம்பேர் பண்றீங்க? பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு தொடர்ந்து இந்த சங்கிகள் என் மீது விமர்சனம் வைப்பாங்க. இந்த அம்மா எத எடுத்தாலும் யூபிய பத்தி பேசுவாங்க, மணிப்பூர பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் தொடர்ந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள பத்தி பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அவலமான நிலைமையை மக்கள் எந்த அளவுக்கு அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நாமெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால பொழைச்சோம். இங்க அரசு தரப்பில் சுகாதாரத்துறை எவ்வளவு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? 2 செய்திகள் காட்டுறேன். ஒண்ணு ஒடிசா மாநிலத்துல ஒரு வயதான முதியவர் 70 வயசு அவருக்கு. தன்னுடைய மனைவிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு காசு இல்லாததுனால 300 கிலோமீட்டர் ரிக்ஷால வச்சு பெடல் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அதே மாரி திரும்ப 300 கிலோமீட்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. மொத்தம் 600 கிலோமீட்டர் ரிக்ஷால வச்சு தன்னுடைய மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா, அரசாங்க தரப்புல இருந்து ஒரு இலவச ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கூட இல்லாததுனால. அதே மாதிரி பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேஷ் மாநிலத்த ஆம்புலன்ஸ் கிடைக்காததுனால, தள்ளு வண்டியில வச்சு தன்னுடைய மனைவிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற வழியிலேயே அந்த அம்மா இறந்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவலமான நிலைமையில சுகாதாரத்துறைய இவங்க ஆளக்கூடிய மாநிலத்துல வச்சுக்கிட்டு தான், இவங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையில 100 நொட்ட நொல்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப புரியுதா? ஏன் தொடர்ந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அவலமான நிலைய பத்தி நாம பேசுறோம்னு? ஏன்னா, ஒரு விஷயம் நமக்கு இருக்கும் பொழுது, அதோடைய அருமை தெரியாது. அது இல்லாத மாநிலங்கள்ல மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொன்னோம்னா தான், இருக்கிறத எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு நமக்கு வரும். 2026ல ஓட்டு போடும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க.